வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா முத்து மேலே வந்து ஒரு பெரிய பழியை வந்துட்டு ராணுவ அப்புறம் வந்துட்டு அந்த லேபர்ஸில் ஒரு சில பேர் எல்லாருமே தான் போடுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு மரியாதை குறைவாக பண்ணிட்டாரு, சொடக்கு போட்டு கூப்பிட்றாரு, அவரே வந்து போட்ட ரூல்ஸ் வந்து மீறிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து கிளப்பி விட்டாப்புல ராணுவ. இன்னையா நடக்குது? அவர் இந்த மாதிரி பண்ணாரா? சரி, என்ன ரூலை ஒரு மீறினார்? முதல் பிக் பாஸ் வந்து ஒரே ஒரு ரூல் கொடுத்தாரு. என்னென்னா மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து கேட்கணுன்னு. அந்த ரூல் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி யார் ரூலை மீறினாங்க ஒன்றும் புரியல அப்படின்னா, ஆமாம் மேனேஜர்ஸ்லாம் ஒரு ரூல் போட்டாங்களா தொழிலாளர்களுக்கு. என்ன ரூலு? கிவ் ரெஸ்பெக்ட், அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதில் மென்ஷன் பண்ணல. அப்புறம் நீங்கள் கொடுத்தா ஆகணுன்றாங்க. சரி, ஓகே, அவர் என்ன கொடுக்கல, சொடக்கு போட்டு என்ன கூப்பிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம். ஆனால் முத்துக்குமரன் சொடக்கு போடவே கிடையாது. அந்த குறும்படத்தை போட்டு கிளிக்கிறாங்க ராணுவ. இது தேவையா ராணுவுக்கு? ராணுவ இப்போ தான் நல்லா வந்து சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்காப்புல. நேற்று எப்போ அந்த அருண் கூட சேர்ந்தாரோ அதுலேருந்து போச்சு. இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து செம்ம மொக்கையாக போயிட்டுருக்கு. அப்போ சொடக்கு போட்டு கூப்பிட்டாருன்னு போய் கடைசியில் என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. அதுக்கப்புறம் இவர் அப்படியே அடிக்க பாயிற மாதிரி பாயிறாப்புல நம்ம ராணுவ முத்துவை. ஆனால் அவர் விடலை, அவர் போட்டு பொழக்கிறாரு. நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வருது. பஞ்சாயத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து கொஞ்சம் பேசி ஒரு தெளிவு வந்திருக்கும் போல இருக்குது. ராணுவக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவன் சொடக்கெல்லாம் போடல, வாயை வச்சுன்னு சும்மாறா குரங்குன்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. உடனே அங்கே வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, முத்து வந்துட்டு அப்படியே கோவமாக இப்படி வாங்கன்னு செய்கை காமிக்கிறாரு. உடனே பிடிச்சாரு நம்பால். ஏன்பா செய்கை காமிச்சா சரி, அந்த சொடக்கு வரவே இல்லைன்னு. இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்குன்றாரு. ஆடா பாவி, தெரியாமல் சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு எதுக்கு நீ அங்கே வந்துட்டு முத்துவை வந்துட்டு அப்படியே அடிக்க போயிற மாதிரி பாஞ்சா போய் சண்டை போட்டு, அப்போ அதெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுருங்க, அப்புறமா தெரியாமல் எனக்கு அது மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிடுங்க. அப்போ ஒரு விஷயத்துக்கு கன்ஃபர்மேஷனே பண்ணாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு அடித்து விடுவீங்க. இதையும் எடுத்து ஒரு சில பேர் வந்துட்டு முத்து ஏட்ரஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா சொடக்கு போட்டு கூப்பிட்றாரு, இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இது இருக்கா அது இருக்கான்றாங்க. ஏன் நடக்காத விஷயத்தை ஏன் இப்படி ராணுவ மாதிரி நீங்களும் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. போட்டு பொழந்துட்டார், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை வச்சார், எனக்கு சொடக்கு போட்ட மாதிரி ஒரு குறும்படம் போட சொல்லுங்கள், நான் இப்போவே வீட்டை விட்டு வெளியேற தயார். அப்படி சப்போஸ் அது இல்லைனா அருணும் ராணுவும் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவாங்களான்னு சொல்லுங்கன்ட்டார். எல்லாம் வாய் மூடிட்டு போயிட்டாங்க. ஏன் அவர் சொல்கிறார் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நான் வெளியேற தயார் அப்படின்னா, அவர் செய்யலைன்றது அவருக்கு தெரியும். அதை சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து போய் பேசி அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு அதையும் வந்து சொல்கிறாரு. பவித்ரா, நான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டப்போ இவர் என்ன பண்ணார், அருண் ராணுவ போய் தள்ளிட்டு போனாரா இல்லையா? அதுக்கப்புறம் கோவப்பட்டு பவித்ரா இங்கே வாங்கன்னு சொன்னா, இங்கே சொடக்கு போட்டு இங்கே வான்னு சொன்னா அப்படின்னு. அவங்க ஆமாம் நீங்கள் வாங்க போங்கன்னு தான் சொன்னீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாருப்பா. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு முத்துக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலான்னு சொன்னவங்களுக்குலாம் வந்துட்டு சரியான ஒரு பதிலடியாக பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த ரசிகர்கள் வந்து காலரை தூக்கிட்டு இருக்காங்களோ இல்லையோ, முத்துக்குமரன் ரசிகர்கள் மட்டும் காலரை தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, பொய் கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.